ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஏப்ரல் 1 குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 30/4/2025 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டைட்டிலே பார்த்துருப்பீங்க, குரூப் 1 நமக்கு எதுக்கு, குரூப் 4 போதும் அப்படின்ற மாதிரி. படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்து இருக்கும். குரூப் 4 நம்ம இன்னும் பாஸ் ஆக முடியல, நமக்கு எதுக்கு குரூப் 1 அப்படின்ற தாட் வந்து இருக்கும். அப்படி ஒரு தாட் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அந்த குரூப் 1க்கு வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குரூப் 1க்கே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. குரூப் 1க்கு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்து ஜிகே லெசன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவீங்க. அப்புறம் மேக்ஸு. அப்போ ஜிகேவும் மேக்ஸும் ஃபஸ்ட்டே வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம தமிழுக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் கொடுத்து படிக்க முடியும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் கம்பேரிசன். சிலபஸ் கம்பேரிசன் வந்து என்ன அப்படின்னா வந்து, இப்போ குரூப் 4க்கும் குரூப் 1க்கு வந்து சில காமன் சிலபஸ் வந்து ஜிகேல வந்து இருக்கும். மெயினாக வந்து பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, இந்த மூணையும் வந்து கம்பேர் பண்ணி படிச்சிடணும் ஃபஸ்ட்டு. அப்படி கம்பேர் பண்ணி படிக்கும்போது நமக்கு ஜிகேல சில டாபிக்ஸ் வந்து கவர் ஆயிரும். அதே மாதிரி மேக்ஸ்லேயும் ஒரு சில டாபிக்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து கவர் ஆயிரும். ஸோ சிலபஸை வந்து குரூப் 4க்குரிய சிலபஸையும் வந்து நம்ம இங்கேயே படித்து முடிச்சிடலாம். செகண்ட் வந்து புக்லெட்டு. அந்த குரூப் 1க்கான புக்லெட் வந்து ஒரு ஒரு பெரிய, என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அந்த இதில் அந்த கொஸ்டினில் உள்ள ஒவ்வொரு ஆப்ஷனையுமே வந்து நம்ம எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 200 கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை, அதில் உள்ள 4 ஆப்ஷன்ஸ்க்குரிய ஆன்சர்ஸும் வந்து கிடைக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து வீடியோ வந்து போடத்தான் செய்வாங்க. குரூப் 1லேருந்து அந்த ஆப்ஷனுக்கான வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ நமக்கு பெரிய அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் வந்து அந்த புக்லெட் தான். அப்புறம் வந்து நம்ம எக்ஸாம் எழுதும்போது தான் அந்த 3 மணி நேரத்தில் வந்து நமக்கு எவ்வளோ வந்து தெரிஞ்சிருக்கு, நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு படிச்சிருக்கோம் அப்படின்றது குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் எழுதுனா தான் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. நம்ம படிச்சதே கண்டிப்பா வந்து வந்திருக்காது. நம்ம வந்து நம்மளோட நாலேஜை யூஸ் பண்ணி ஆன்சர் வந்து மார்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மள வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம், எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குரூப் 4க்கு வந்து இன்னும் நம்ம ஊக்கமா படிக்கணும் அப்படின்ற தாட்டை வந்து நமக்கு கொண்டு வரும். ஃபோர்த் வந்து கரண்ட் கொஸ்டின் பேட்டர்ன். கரண்ட் கொஸ்டின் பேட்டர்ன்னா என்னன்னா, உங்களுக்கே தெரியும், வருஷத்துக்கு வருஷம் குரூப் எக்ஸாம்ஸோட அந்த கொஸ்டின் பேட்டர்ன் லெவல் வந்து ரொம்ப டஃப் ஆகிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்போ நடந்த குரூப் 2A மெயின்ஸில் நடந்த தமிழ் கொஸ்டின் ஒரு 60 கொஸ்டினில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஓரெழுத்து ஒரு மொழியாகட்டும், ஆகுபேராக இருக்கட்டும், எங்கேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்றதே தெரில. சிறப்பு தமிழ் அப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அப்புறம் ஃபிஃப்த்து குரூப் 2 1 காம்படிஷன் லெவல். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த குரூப் 4 மட்டும்தான் வந்து 170 வரைக்கும் போட்டால் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஆனால் குரூப் 2ஓ 1ஓ 150 மார்க்ஸ் போட்டாலே வந்து நமக்கு உள்ளே வர சான்சஸ் ரொம்ப அதிகம். நம்ம ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலே போதும். மெயின்ஸ்க்கு வந்து நமக்கு காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி தான். நமக்கு 5000 10,000 பேர் கூட போட்டி போடுறது வந்து கஷ்டமா, இல்லை லட்சக்கணக்கான மக்களோட போட்டி போடுறது கஷ்டமா, நீங்களே புரிஞ்சு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி இன்னையிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குரூப் 1 எக்ஸாமை வந்து ஈஸி, இது வேணாம் நமக்கு எதுக்கு அப்படின்ற தாட்டை வந்து விட்டுட்டு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. மெயினாக ஜிகே, மேக்ஸ் போர்ஷன். இதுதான் அந்த எய்ம் தமிழ்நாடு சேனலோட லோகோ, அந்த நேம் இப்படி தான் இருக்குது. அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் மெம்பர்ஸ் வந்து நடத்துவாங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் வந்து நடத்துகிறாங்க. ஏன் இந்த சேனலை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அவங்க வந்து இப்போ கூட பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வந்து அவங்க நடத்துவாங்க. ப்ரிலிம்ஸ்க்கான போர்ஷன்ஸும் நடத்துவாங்க, மெயின்ஸ்க்கான போர்ஷன்ஸும் நடத்துவாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ், அப்புறம் மெயின்ஸ்க்கான வீடியோஸ், அப்புறம் டெஸ்ட் பேட்ச்சு எல்லாமே அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. வீடியோஸும் நடத்தி சிலபஸ் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் கொடுத்துட்டு, இப்போ சப்போஸ் யாருன்னா குரூப் 1க்கு படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கான வீடியோஸ், சிலபஸ், அப்புறமேட்டுக்கு ஷெட்யூல், டெஸ்ட்டு எல்லாமே வந்து இந்த குரூப்பில் வந்து இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க.
அப்புறம் இப்போ கரண்டாக வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கும் வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கும் இந்த எய்ம் தமிழ்நாடு சேனல் அப்படின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க இப்போதைக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி மிஷன் அப்படின்ற ஒன்று வந்து போயிட்டுருக்கு. அழகா எல்லாமே ஷெட்யூல் வைஸாக அந்த டேட்டுக்கு இந்த கிளாஸ் நடத்துவோம் அப்படின்றத கொடுத்து ஆம், அதுக்கான வீடியோஸும் கொடுத்து டெஸ்ட்டும் கொடுப்பாங்க. இதுக்கு மேலே ஃப்ரீயாக யார் கொடுக்க முடியும்? நம்ம வந்து கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அழகா யூடியூப் சேனல்ஸ் வந்து இருக்குது. இப்போ கூட கரண்டாக பாருங்களேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுக்கு மார்க் இன்டர்வியூ வந்து போயிட்டுருக்கா. அதுக்காக இந்த ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 11 நாளைக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சேனல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து குரூப் 4ல் எப்படி 171 மார்க்ஸ் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னும் நான் குரூப் 1க்கு வந்து படிக்க போகிறேன். நான் வந்து 2018லேருந்து இப்போ வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கேன். என்கிட்ட நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் அதை வந்து டெய்லி வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க என்னோட சேனல் நேம் வந்து எஸ்எம் டிஎன்பிஎஸ்சி லைஃப் ஸ்டைல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.